அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், ஜாழ்ப்பாணம் மன்னர் பிரதான வீதி A32 வீதியில் தான் தெனங்கிளப்பு என்ற இடத்துல நிற்கிறோம். இந்த போட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், தெனங்கிளப்புன்னு சொல்லி பெயர் போடப்பட்டிருக்கிற இடத்துல அந்த போட்டுக்கு எதிர்பக்கமாக உள்ள வீதியில், அதாவது A32 வீதியில் இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நாங்கள் ஒரு வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. அந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரங்களை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இப்போ நான் போய்கொண்டிருக்கிற பாதை தான் அந்த வீட்டுக்கும் ஏனைய காணிகளுக்கும், அந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஏனைய காணிகளுக்கும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏனைய காணிகளுக்குமான பாதையாக இருக்கும். இந்த பாதையின் அகலம் 14 அடி. இந்த பாதையால் இப்போ நான் நடந்து போய்கொண்டிருக்கிறேன். அதாவது நடந்தீங்கன்னு சொன்னால் சரியா ஒரு 2 நிமிடத்தில் அந்த வீட்டுக்கு போயிடலாம். மேற்கொண்டு இந்த வீடு அமைந்திருக்கிற சூழலை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதான வீதியிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரம், அதாவது நீங்கள் ஜாழ்ப்பாணம் போகிறதாலும் அல்லது பூனகிரிக்கு போகிறதா இருந்தால், மன்னாருக்கு போகிறதா இருந்தால், இங்கே இந்த இடம் சரியாக பஸ் பிரயாணங்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சூழல் இயற்கையோட ஒன்றித்ததாக தான் காணப்படுது. அதாவது பாருங்க, வயல், அதான் இந்த பாதையின் 2 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் காணப்படுது. ஆனாலும் இந்த காணி மேட்டு நிலமாக தான் இருக்குது. இந்த காணியின் 2 பக்கத்துலேயும் வயல். இந்த வயலுன்ற முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் தண்ணி, அதாவது லெகூன் ஒன்று இருக்குது. அந்த லெகூன், அதாவது உங்களுக்கு இந்த கடல் நீரேரி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கடல் நீரேரி இந்த வயல்களின் முடிவில் காணப்படுகிறது. அதாவது இந்த நீரும் நிலமும் கலக்கிற ஒரு இடமாக தான் இந்த இடம் காணப்படுது. அதோட இந்த காணிக்கு வர பாதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பெரிய வாகனங்களும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது காணியின் 2வது பக்கம் பாதை. இந்த காணிக்கு 2 பக்கமும் பாதை இருக்குது. ஒன்று A32 மன்னர் ரோட்லேருந்து நேர வர்ற பாதை, அதே வீதியில் இன்னொரு பாதையும் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த பக்கத்தால் மற்ற பக்கத்தால் போகக்கூடிய வசதியை இந்த காணி கொண்டிருக்குது. வாங்க தொடர்ச்சியாக இந்த வீட்டில் இருக்கிற வசதிகள், இந்த காணியின் அளவு, விலை பற்றிய விவரங்களை மேலதிக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணியின் முகப்பு தோற்றம். அதாவது இதுக்குள்ள புதுசாக கட்டப்பட்ட ஒரு வீடும் காணப்படுகிறது. இந்த காணியின் மொத்த அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 பரப்புகள்லாம் இந்த வீடு காணப்படுது. இந்த காணியோட மொத்த பரப்பளவு 14 பரப்பாக காணப்பட்டாலும் இது 2ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. 4 பரப்பு 10 பரப்புகளாக. இந்த 4 பரப்பு காணிக்குள்ளதான் நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிற வீடு இருக்குது. மிச்சம் 10 பரப்பு செப்பரேட்டாக, அது நாங்கள் இந்த வீடியோட பின்பகுதியில் பார்க்கலாம். அந்த 10 பரப்புக்கு இந்த வீட்டின் அருகாமையில் 14 அடி பாதை அந்த 10 பரப்புக்கு தனித்துவமாக இருக்குது. அதோட இந்த காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காய்க்கிற தென்னை மரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 20 தென்னை மரத்துக்கிட்ட இருக்குது இந்த 4 பரப்பு காணிக்குள்ளே, இந்த வீட்டுண்ட செப்பரேட் பண்ணப்பட்ட அந்த காணி துண்டுக்குள்ளே. அதோட இந்த காணி இந்த 4 பரப்பும் சுத்து மதிலாக தான் காணப்படுது. 4 பரப்பும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்து மதில் கட்டியிருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புத்தம் புதிய வீடு 2 தளங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கீழ்த்தளம் முற்றுமுழுதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மேல்தளம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை வேலைகள். ஆனால் அதற்குரிய படி அமைப்பு வீட்டின் உட்பகுதியில் விடப்பட்டுள்ளது. மேற்கொண்டு பார்ப்போம் சில விடயங்களை. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டின் ஹோல் பகுதி. அதோட தரைப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு ஃபுல்லாகவே முற்றுமுழுதாக மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹோல் பகுதியை தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் இப்போ கிச்சன் பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எந்தவித கிச்சனுக்குரிய வேலைகளும் செய்யப்படவில்லை. விரும்பின் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வடிவத்தில் இந்த கிச்சன் பகுதியை அமைத்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த வீட்டில் இருக்கிற அறைகளை பார்ப்போம். இந்த அறைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறைகள் எண்ணிக்கை 4ஆக காணப்படுகிறது. இந்த அறை போன்றே அனைத்து அறைகளும் முற்று முழுதாக மாவல் பதிக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற அமைப்பு முறையில் தான் இந்த வீட்டினுடைய அனைத்து அறைகளும் காணப்படுகிறது. இப்போ மேற்கொண்டு நாங்கள் இந்த வீட்டினுடைய அறைகளினுடைய வடிவங்களை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த முதலாவது அறையின் நிலப்பகுதி மற்றும் கூரை பகுதி. கூரை மேல்தளம் அமைக்க வேண்டி இருப்பதால் கூரை எங்களுக்கு கான்கிரீட் போடப்பட்டிருக்கிறது, அதாவது ஸ்லெப் போடப்பட்டிருக்குது. இது கிச்சனுண்ட 2வது வழி. இந்த ஹொர்டோர் பக்கத்துக்கு கிச்சனுக்கு பாதை கதவு வச்சிருக்கணும். அதோட இது 2வது அறை. இப்படி ஒவ்வொரு அறைகளும் ஒரே வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டின் உட்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முன்னரே சொன்ன மாதிரி 4 அறைகள்
கிச்சன், அதை விட அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வசதியும் இருக்குது. இப்போ இந்த பாத்ரூம் டாய்லெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமட் டாய்லெட்டுக்கு வந்து கொமட்டும் ஒரு பேசினும் வந்து வைக்கப்பட்டிருக்குது. ஏனைய இடங்களை போன்று பாத்ரூம் வந்து முற்று முழுதாக சுவர்களுக்கும் மார்பிள் பதிக்கப்பட்டுள்ளது. இனி நாங்கள் பார்க்கிறது வந்து இந்த வீட்டின் 4வது அறை. ஏற்கனவே நான் சொன்னது போன்று அனைத்து அறைகளும் ஒரே அளவில் தான் காணப்படுகிறது. இந்த வீட்டை பொறுத்தவரையில் 4 அறைகள் குசினி காணப்படுகிறது. அதோட இந்த படி அமைப்பு வந்து மேல் தளத்துக்கு போகிறதுக்காக காணப்படுது. ஆனால் இது தற்காலிகமாக மேல் தளம் வந்து இன்னும் கட்டி முடிக்கப்படாமையால் தற்காலிகமாக அதுக்கு சீட்டாலான கூரை போடப்பட்டுள்ளது. இப்போ உங்களுக்கு இந்த வீட்டின் உட்புற தோற்றம் வந்து விளங்கி இருக்கும். இனி நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து இந்த வீட்டின் வெளிப்புற தோற்றம். அதாவது இந்த 4 பரப்பு காணிக்குள்ள என்ன இருக்குது, அடுத்த 10 பரப்பு வந்து எங்கே இருக்குன்றது தான் நாங்கள் இனி பார்க்க போகிறோம். வாருங்கள் தொடர்ந்து வீட்டின் வெளிப்புற பகுதி மிகுதி பகுதியை நாங்கள் பார்க்கலாம். இந்த காணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தென்னை மட்டுமில்லை, தென்னை மரங்களும் வந்து காணப்படுது. அதோட இந்த வீட்டின் வெளிப்புறத்துக்கும் வந்து மாவுள்தான் பதிக்கப்பட்டிருக்கு. நிலத்திற்கு மாவுள் பதிக்கப்பட்டிருக்குது என்றபடியாக உங்களுக்கு வந்து சுத்தமாக்குறதும் வந்து இது ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து இந்த காணிகளை பார்த்திங்கன்னு சொன்னால் வெட்டு கிணறும் வந்து கட்டப்பட்டிருக்குது. இப்போ ஈஸியாக வந்து நீங்கள் இனி என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கிணத்துல இருந்து இந்த வீட்டுக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இந்த கிணத்தின் அமைப்பு முறையை பார்ப்போம். இந்த கிணத்துக்கு வந்து வளமை மாரி படிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த வெட்டு கிணறு தவிர இந்த காணிக்குள்ள குழாய் கிணறு ஒன்றும் காணப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த வீட்டின் பின்பகுதியிலும் வந்து தென்னை மரங்கள், காய்க்கின்ற தென்னை மரங்கள் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 20 தென்னை மரங்கள் இந்த 4 பரப்பு காணிக்குள்ள வந்து இருக்குது. அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி இந்த வீட்டின் காணியின் 4 பரப்பு, அடுத்தது வந்து 10 பரப்பு, மொத்தமாக 14 பரப்புகள் உண்டு. இந்த 10 பரப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த 10 பரப்புகள்லேயும் தென்னைகள் வந்து காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து காணப்படுகிறது. இந்த காணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதலீட்டு வகைக்கு உகந்ததாக காணப்படுகிறது. அதாவது நீங்கள் வந்து இங்கே வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ஆட்டு பண்ணையோ அல்லது கோழி பண்ணையோ அல்லது மாட்டு பண்ணையோ சரி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இங்கே காணப்படுகிறது. இந்த வீட்டில் இருந்து கொண்டு இங்கே வந்து நீங்கள் பண்ணைகளை வந்து அமைச்சு கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த காணி மற்றும் வீட்டின் முழு விவரங்களையும் வந்து சிறந்த முறையில் கேட்டிருப்பீங்கள். தொடர்ந்து இந்த வீட்டின் விலையை பார்த்தோம்னு சொன்னால் இவர் இந்த 14 பரப்புக்கும் இந்த புதிய வீட்டுக்கும் சேர்த்து சொல்லுற விலை வந்து 2,30,00,000 தான் இந்த உரிமையாளர் வந்து இந்த வீடுக்கும் இந்த 14 பரப்பு காணிக்கும் சேர்த்து சொல்லுற விலை. இந்த வீட்டையும் காணியையும் சேர்த்து வாங்க விரும்புபவர்கள் இருந்தால் நான் இங்கே தரப்படுற இலக்கத்தை தொடர்பு கொள்வதனூடாக நீங்கள் இந்த காணியையோ அல்லது வீட்டையோ நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். இதுவரை தமிழ்படியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால் எமது தமிழ்படியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எமது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தரும் வண்ணம் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ்படியன்.